Hello everyone. இந்த வீடியோவில் ஸ்டேட் போர்ட் புக்கில் இருக்கிற கைனமெட்டிக்ஸ் லெசனில் இருக்கிற எக்ஸாம்பிள் கொஷின்ஸை பார்க்க போகிறோம். வாங்க கொஷின்ஸை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2 வெக்டார்ஸ் A அண்ட் B, ரெண்டு வெக்டார் இருக்குது சார். ஒரு வெக்டார் A, இன்னொரு வெக்டார் B. அதோட மேக்னிடியூட் எவ்வளோ? 5 and 7. போன கொஸ்டின் அப்படியே கொடுத்துட்டாங்களா? மேக்ஸ் அண்ட் ஆங்கிள் 60 degree வித் ஈச் அதர். இதே தான் போனது. ஓகே கொஸ்டினில் ஒரே ஒரு மாற்றம். போன தடவை A + B ஓட மேக்னிடியூடு டைரக்ஷன் கேட்டாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க? A - B. இது பண்ணுறதுக்கு ரெண்டு மெத்தட்ஸ் இருக்குது, சரியா? ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா, இது A வெக்டார், இது B வெக்டார். அப்போ -B வெக்டார் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். புரியுதா இல்லையா? இப்போ நல்லா பாரு, இந்த ஆங்கிள் வந்து தீட்டான்னு எடுத்தீங்கன்னா இந்த ஆங்கிள் என்ன ஆயிரும்? 180 - தீட்டா. ஓகே, அப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். நான் உங்களுக்கு ரெண்டுமே சொல்லி கொடுத்துறேன். அடிஷனில் பார்த்தீங்கன்னா ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் டு √A² + B² + 2AB cos தீட்டான்னு போடுவீங்க, சரிங்களா? ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறது ரொம்ப காமன், அதனால் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி tan ஆல்ஃபாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா B sin தீட்டா / A + B cos தீட்டா. இப்போ நல்லா பாருங்க, சப்போஸ் இந்த கொஸ்டினில் தீட்டாவோட வேல்யூ 60 degree, 180 - தீட்டாவோட வேல்யூ 120. சப்போஸ் நீங்கள் அடிஷனுக்கு தான் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் அதாவது A - B நீங்கள் A + -Bன்னு போடலாம். அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா நான் இந்த வெக்டரை ஆட் பண்ண போகிறேன், நான் அடிஷன் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆங்கிள் 120 degree சப்ஸ்டியூட் பண்ணணும். இல்லை சார் எனக்கு சப்ராக்ஷனுக்கே ஒரு ஃபார்முலா கொடுங்க அப்படின்னா இந்த இடத்துல எங்கெல்லாம் காஸ் தீட்டா இருக்கோ, ஸோ இது வந்து அடிஷன் ஃபார்முலா. இந்த அடிஷன் ஃபார்முலா நீ சப்ராக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால், அடிஷன் ஃபார்முலாவை சப்ராக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் ஆங்கிளை தீட்டான்னு எடுக்காமல் 180 - தீட்டா தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். இல்லை சார் எனக்கு சப்ராக்ஷனுக்கு ஃபார்முலா கொடுங்க அப்படின்னா இது சப்ராக்ஷன் ஃபார்முலா. A - B cos தீட்டா, சரியா? அப்போ நீ சப்ராக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் இந்த ஃபார்முலாவில் ஆல்ரெடி தேவையான எல்லாமே இருக்குது. அப்போ சப்ராக்ஷன் ஃபார்முலாவில் வந்து 180 - தீட்டா சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. சப்ராக்ட் பண்ண சொல்கிறாங்க, நான் அடிஷன் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன்னா 180 - தீட்டாங்கிற வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். சார் நான் சப்ராக்ஷன் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறேன்னா ஸ்ட்ரெயிட்டாக இந்த தீட்டாங்கிறது வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணேன். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சார் 180 - தீட்டா தானே சார் ஆங்கிள், அதுக்கப்புறம் அதை போய் சப்ராக்ஷன் ஃபார்முலாவில் போட்டுருவான். அப்போ ஆன்சர் தப்பாக போயிடும், சரிங்களா? அப்போது அடிஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன்னா ஆங்கிள் 180 - தீட்டா போடணும். சப்ராக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன்னா ஆங்கிள் தீட்டான்னு மட்டும் போட்டால் போதுமானது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் எதை யூஸ் பண்ணுறீங்களோ அது உங்கள் சாய்ஸ், ரெண்டுலேயுமே சேம் ஆன்சர் கிடைக்கும். நான் சப்ராக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி 60 எடுத்துக்கிறேன். ஏன்னா சப்ராக்ஷன் ஃபார்முலா எடுத்து இந்த ஆங்கிள் எடுக்கக்கூடாது, மேலே இருக்க ஆங்கிள் தான் எடுக்கணும். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கோன்னு அதை எடுத்துக்கோ. ஸோ என் ரிசல்டன்ட் பார்த்தீங்கன்னா √A² 5ஓட ஸ்கொயர் + B² 7ஓட ஸ்கொயர் + 2 5 × 7. சாரி, இந்த இடத்துல நம்ம சப்ராக்ஷன் ஃபார்முலா நான் மைனஸ் போடணும்ல. -2 × 5 × 7 × cos of 60. cos 60 1/2. சார் நான் cos 120 போட்டிங்க ப்ளஸ் வச்சேன்னா cos 120 -1/2 வந்துடும். அப்போ அகைன் மைனஸ் வந்துடும் போதும். ஸோ ஆன்சர் சேமாக தான் கிடைக்கும். அகைன் இந்த மேக்னிடியூடு கண்டுபிடிக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. 25² + 7, சாரி 25 தானே, 25² எப்படி வரும்? +7² தான் 49 எழுதிக்கலாம். -35 இதுலேருந்து இது போயிடுச்சுன்னா -10, அப்படின்னா ஆன்சர் வந்து 39. மேக்னிடியூடு கிடச்சிருச்சு. சார் டைரக்ஷன் என்ன? tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு B. பியோட வேல்யூ என்னது? 7 sin 60. அப்போ √3/2 / ஏயோட வேல்யூ 5 - B. பியோட வேல்யூ 7, cos 60 வேல்யூ வந்து 1/2. அப்போ 7 √3/2 ஹோல் டிவைட் பை 10 - 7/2. 7 √3/3 கரெக்டாக இல்லையா? இதை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து 7/√3ன்னு போட்டுக்கலாம். இது வரைக்கும் ஓகே சார், இது வரைக்கும் மேட்ச்சு சார். ஆனால் இதுக்கு மேலே இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது போன தடவை மாதிரி கொஞ்சம் கஷ்டமான வேலை.
அவங்க ஹோல் நம்பர் கொடுக்குறது இல்லை. அப்போ 7/√3 வேல்யூ என்னன்னு பார்த்துக்கலாம் நம்ம. 7 divided by √3 1.732 4.404 4.041 4.041 நான் 4.404ன்னு சொல்லிட்டேன், இதை மாற்றி சொல்லிட்டேன். ஓகே 4.041 இதோட வேல்யூ என்ன சார்? இதோட வேல்யூ 60 டிகிரி விட அதிகம். ஏன்னா tan 60 என்ன √3 வேல்யூ என்ன 1.732. அப்போ இதோட வேல்யூ வந்து tan 60 விட அதிகம். tan 60 விட ரொம்ப அதிகம் 1.73. அப்போ நான் tan 70லேருந்து ஆரம்பித்து பார்ப்போமே. tan 70 போடுவோம், 20 கம்மியாக இருந்தால் tan 80 போட்டு பார்ப்போம். சரியா? tan 70 என்ன ஈன்னு போட்டேன்னா சாரி 70 0 இங்கே இருக்குது. tan 70யோட வேல்யூ 2.747. அப்போ tan 70 விட அதிகம். tan 75 ட்ரை பண்ணலாம். tan 75 வந்து 3.73. அப்போது tan 80 ட்ரை பண்ணிடுவோம். tan 80யோட வேல்யூ வந்து 5.6. அப்போ எனக்கு என்ன தெரியுது? 75க்கும் 80க்கு நடுவில் இருக்குது 76 4.017. அப்போ 76க்கும் 77க்கு நடுவில் என்ன இருக்குது? ஓகே, ஸோ ஓரளவுக்கு ஆன்சர் கிடச்சிச்சு. tan of 76 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.01 இது. tan of 77 என்னன்னு பார்த்தீங்கன்னா 4.331. அப்போ இது ரெண்டுத்துக்கு நடுவில் தான் எனக்கு இருக்க போகுது. அப்போ 76.2 2 போட்டாலே எனக்கு தாண்டிடுச்சு 76.1. 76.1 போட்டால் எஸ் 76. tan of 76.1ஓட வேல்யூ 4.0408. இதை நான் ஹோல் நம்பரை மாற்றினேன்னு சொன்னால் இது வந்து 1 ஆயிருமா? 4.041. அப்போ அப்ராக்சிமேட்லி ஆல்ஃபாவோட வேல்யூ 76.1 டிகிரி. ஓகேவா? ஸோ அகைன் இது வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இது எல்லா வேல்யூவும் யாருக்குமே தெரியாது. பட் அந்த மாதிரி தான் எக்ஸாம்பிள் கொஸ்டின் கொடுக்குறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் கொஸ்டின் வந்து ஈஸியாக √3 ஆன்சர் வர மாதிரி கொடுத்தா என்ன ஆக போகுது? உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் √3 வருதா? அப்போ tan வந்து 60 டிகிரி இருக்கணும், ஈஸியாக சால்வ் ஆயிருக்கும். பட் அப்படி அவங்க கொடுக்கல. ஓகே, ஸோ இதான் இதுக்கான சொல்யூஷன். தேங்க்யூ.